ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெக்கோட அளவு யூஸ்வலாக நம்ம வைக்கிற அதே 2.5 இன்ச்சு, நெக்கோட லென்த்து 6.5 இன்ச்சு. இதை கொஞ்சம் இந்த மாதிரி வளைச்ச மாதிரி வரைஞ்சிக்கலாம். கீழேயும் கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு இன்ச் மட்டும் வச்சாலே போதும். அது நம்ம எப்படி ஃபஸ்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோமோ அதே மாதிரியே அதே அளவில் 1 இன்ச் சேர்த்து இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட் கட் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் லைனையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பேண்ட் கிளாத்தை வச்சு இதுக்குள்ளே நம்ம டிசைனை பேட்ச் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் லைன் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இருக்கிற நம்ம செகண்ட் லைனை கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனித்தனியாக ஏன் கட் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட் அந்த லைனை நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த லைனை வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளே செட் பண்ண போகிற பேண்ட்டு கிளாத்தில் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு அதையே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணது இந்த மாதிரி நெக்கு தான். இது இதோட இந்த டாப்போட பேண்ட்டு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் வச்சு நம்ம பெருசாக நெக் கட் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, 2 லைனையும் கட் பண்ண அளவுக்கு விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இது ஃபஸ்ட் லைன் கட் பண்ண பீஸு, அதை வச்சு இதில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் செகண்ட் லைன் கட் பண்ண மாட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம தையல் போட்டு திருப்பணும். ஒரே ஒரு பீஸில் நம்மளால் தைக்க முடியாது. அப்படி தைச்சாலும் அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இது எக்ஸ்ட்ரா உள்ளே கொடுக்கறதுக்கு இருந்த பீஸில் நான் கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கிறேன். இது நம்மளுக்கு நம்ம கட் பண்ண பீஸு, அதை வச்சு இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். உள் பக்கத்தில் தையல் போட்டு நம்ம அதை மேல் பக்கத்துக்கு திருப்பி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த நெக் நம்ம எப்படி கட் பண்ணோமோ அதே ஃபினிஷிங்கில் வரும். நெக் மட்டும் தைக்கும்போது அந்த 1/4 இன்ச் அளவு நம்ம ஃபுட் ப்ரெஸ்ஸர் இருக்குது இல்லைங்களா, அதோட அளவு என்னவோ அந்த ஒரு இதோட அளவில் மட்டும் நம்ம தைச்சிட்டு வரணும். அப்போ தான் அந்த நெக் டிசைன் கரெக்டாக வரும். அதோடு அது பிரிஞ்சு போகாத அளவுக்கு நம்ம தைக்கணும். இப்போது இது கட் பண்ணி கொஞ்சம் இது நிறைய வளைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா மட்டும்தான் அந்த வளைவு கரெக்டாக திரும்பும். இல்லாட்டினா நெக்கோட டிசைன் கொஞ்சம் கரெக்டாக வராது. அதனால் லைட்டாக சின்னதாக அந்த தையலுக்கு கிட்ட கொஞ்சமாக கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த நெக் டிசைன் ஈஸியாக திரும்பிடும். இப்போ இதுக்கு மேலே ஃபினிஷிங் கரெக்டாக வரத்துக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். போடுற தையல் கரெக்டாக எட்ஜில் போட்டு வரணும். தையல் ரொம்ப நல்லா பக்கத்தில் இருக்கிற மாதிரி போடணும். இந்த கார்னர் தைக்கும்போது ஊசியை கரெக்டாக கீழே இறக்கி அதுக்கப்புறம் தையல் போடணும். இல்லாட்டினா அது தையல் ஒரு ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் தள்ளி வந்துடும். இப்போது இதை நம்ம தைச்சி முடித்தாச்சு. டாப்பில் இதை விட 1 இன்ச் சேர்த்து நெக் வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இந்த மாதிரி லைனிங் கொடுத்து ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் லைனிங் இல்லை ஆனால் இந்த நெக் தைக்கணும் அப்படின்னா இதே கலரில் நம்மளுக்கு வேறு கலர் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் தெரியுங்கிற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு கலரை அந்த நெக்கோட சைஸ் பீஸ் கொடுத்து நம்ம லைனிங் எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி தைச்சி திருப்பி தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு லைனிங் இருக்குது. ஸோ நான் லைனிங்கே இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். இதுலேயும் நம்ம நெக் அதே டிசைன் தாங்கிறதுனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விடணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வளைவெல்லாம் அப்போ தான் கரெக்டாக திரும்பும். அதுக்காக கட் பண்ணும்போது அந்த தையலையும் சேர்த்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம கட் பண்ணி விட்டோம்னா திரும்புறதுக்கு அது கொஞ்சம் சுருக்கு இல்லாமல் திரும்பும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த நெக் கொஞ்சம் பெண்டாகி வருது இல்லைங்களா, அந்த பெண்டு கரெக்டாக வரத்துக்காக ஃபஸ்ட்டே ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் கரெக்டாக இந்த மாதிரி ஜாயிண்ட் இல்லாத பக்கம்தான் நம்ம இதுக்காக வெட்டினது. அந்த பக்கத்தை இதோட சேர்த்து தையல் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கோட அளவு நம்ம என்ன அளவு நம்மளுக்கு நெக் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் வெட்டணுமோ அதே அளவில் உள்ள இந்த செப்பரேட் பீஸ் நம்மளுக்கு நெக்கோட அளவை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம பேக் சைடு நெக் தைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேக் சைடு நெக் நம்ம நார்மலாக இந்த மாதிரி செப்பரேட்டாலாம் கட் பண்ண மாட்டோம்.
அதாவது எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கொடுக்கறதுக்காக பேக் நெக் கட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுலேயே பேக் நெக்கை வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள செப்பரேட் பீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அளவுலேயே நம்ம பேக் நெக் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன அளவு கட் பண்ணி எடுத்தோமோ அந்த தையல் போட்ட அளவு போக நம்மளுக்கு வந்து இந்த நெக் வந்து அதோட கரெக்டாக செட் ஆகிரும். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ பெரிய நெக்காக இருந்தாலும் இதில் பேட்ச் பண்ணிக்கலாம். நெக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இந்த நெக்கை விட பெருசாக தான் வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். அது வந்து கொஞ்சம் நம்ம ஒன்றா மடக்கி அடிக்கலாம், அப்படி இல்லை ஓவர்லாக் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மடக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி இதில் ஒரு பட்டன் வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த நெக் டிசைன் தைச்சாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.